أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்திலே மௌலிதில் உள்ள வரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செயல்முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. மௌலித் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செயல்பாடு என்பதையும், இன்று அதன் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய தன்மையை பற்றி கூறும் பொழுது, இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்கின்ற 26வது அத்தியாயம் 80வது வசனத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் மூலம் நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று சொல்லும் பொழுது, படைத்த இறைவன் தான் நோயை குணப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மருத்துவர்களையும் சந்திக்க போகக்கூடாதுன்னா சொல்லலை. ஒவ்வொரு நோய்க்கும் அந்த ஒவ்வொரு மருந்து இருக்கிறது, அதை நாம் சந்தித்து கொள்ள வேண்டும், நம்ம மருத்துவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வை அல்லாஹ் வைத்திருப்பான். அது ஏதோ ஒரு வகையில நாம் அதை அடைந்து கொள்ள வேண்டும். நாம் பிரச்சனையே இருந்து கொண்டு எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, ஒரு சில நேரங்களில் தொடர்ச்சியாக பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வு எங்கேயோ இருக்கிறது என்பதை நாம் நோய் கொண்டவர்கள்ட்டையும் கூட சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், நோய்வாய்ப்பட்டவங்க சில இடங்களிலே சிகிச்சை பெறக்கூடியவங்களா இருக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சரியாக மாட்டேங்குது, இப்படி ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கான நோய்க்கான மருந்தை அல்லாஹ் எங்கேயும் ஒருத்தர வச்சிருப்பான் அப்படிங்கிறோம். அப்போ அதை அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அதை விட்டு நாங்கள் வேறொரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை சென்று கொண்டோம் சொன்னால் அது நியாயமான விஷயமா இருக்காது. அந்த வகையில் மௌலிதின் வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் சகாம், நோய்களை குணப்படுத்துவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்றாங்க. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்லிட்டு அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன? நோய்களை குணப்படுத்துபவரே அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நோயை குணப்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தன்மையை அப்படியே கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் நோயை குணப்படுத்த போறாரு. இவங்க கேட்கறதெல்லாம் அவர் காதுக்கு விழ போகுது. அப்படியே தன்மைகளை, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தன்மைகளை எப்படி மாத்திராம பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு மனிதர் என்றும், நான் இறை அடியான் என்றும் இறை தூதர் என்றும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த தன்மையெல்லாம் எனக்கு இருக்கு என்று எந்த இடத்துல சொன்னதே கிடையாது. ஆனால் அப்படியே அந்த வாசகத்துக்கு எதிர்மறையாக இவர்கள் செய்யக்கூடியது என்றது பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது. அந்த பாவத்திலேயே ஒருத்தர் நிலைத்திருக்கணும்னு நினைக்க கூடாது, அந்த பாவத்திலிருந்து விலகி வர வேண்டும். இப்போ ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம்னு சொன்னா அந்த அசிங்கத்திலேயே நடக்கணும்னு நினைக்க கூடாது, அந்த அசிங்கத்திலிருந்து வெளியே காலை சுத்தம் செய்ய வேண்டும் தான் நினைப்போம். அப்போ அந்த அசிங்கத்தோடு யாராவது ஒருத்தங்க பயணம் செய்வாங்களா? அது விரும்ப மாட்டாங்க. மனிதரை, யதார்த்தமான ஒரு மனிதர் விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த மனிதரை செய்யக்கூடிய தவறு அப்படிதான் இருக்கு. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாதவரை உங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இது புகாரில 6340 ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தர் அவசரப்படுறாரு, நான் இவ்வளவு தடவை கேட்டேனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாரு? அவசரப்படுறாரு. எனக்கு தான் அங்கீகரிக்கப்படவில்லை, அந்த துவா கேட்டாதான் அல்லாஹ் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ தராட்டினா நான் வேற யாராச்சும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்மைக்கு போய் விடுவதுதான் இந்த நிலைமைக்கு காரணம். மௌலிதினுடைய வார்த்தை, இவங்க போய் குணப்படுத்தி என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நீ தரலன்னா வேற ஒரு ஆள் என்கிட்ட இருக்காங்க. அப்ப அல்லாஹ்வை ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவம், பெரும்பாவத்துல வந்துருது இல்ல. அப்ப இவ்வளவு கேட்டும் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு ஒரு தடவை அங்காய்ப்பு செய்யக்கூடியவங்க. இன்னொருத்தங்க என்ன செய்வாங்க? இத்தனை வருஷம் நான் தொழுதேனே, இத்தனை நாள் நான் தொழுதேனே, நான் தொழுததுக்கு எனக்கு பலன் கிடைக்கலையே. இவர்கள் தொழுதால் இவர்களுக்கு நன்மை நடந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க இல்லையா? இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டுதான் உங்களுக்கு எந்த சிரமம் வராது என்று நினைத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்களே. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் 1 மாசம் தொழுதேன், எனக்கு என்ன கிடைக்கல? நன்மையே கிடைக்கல இப்படின்னு சொல்லி வாதங்களை வைக்கக்கூடியவங்க தான் இருக்காங்களே தவிர, இவர் என்ன பண்றாங்க? அப்படியே என்ன பண்ணிடுறாங்க? தன்னுடைய நம்பிக்கையை கொண்டு போய் இன்னொரு மனிதர் மேல வைத்து விடுகிறார்கள். அப்போ இன்னொரு ஹதீஸின் மூலம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம், நோய்களை குணப்படுத்துவன் அல்லாஹ் ஒருவன் தான்.
அதை வேற யார்கிட்ட பகிர்ந்து கொடுக்கக்கூடாது, அவனுடைய அதிகாரத்தை வேற யாரிடம் பகிர்ந்து கொடுக்க கூடாது. அப்படிங்கும்போது இந்த உலகத்துல ஒரு தலைவர் விட்டு இன்னொரு தலைவர் கிடைப்பாரு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் அவர்கள். அப்படி இருந்தாலும் கூட அவரிடம் என்ன கிடைக்க கூடாது, அவங்க கிட்ட போய் நாம் வணங்கக்கூடாது என்றதை சொன்னாங்க. எனக்கா எந்திரிச்சு நிக்க வேண்டாம்னு சொன்ன தலைவர் இங்கே அவரையே கடவுளுடைய நிலைமைக்கு கொண்டு போறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நிலைமைக்கு கொண்டு போறாங்கன்னு சொன்னா, இவர்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அல்லாஹ்விடம் கேட்டா கிடைக்க மாட்டேதுப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்போம் என்கின்ற பெரிய பாரதூரமான ஒரு செயலை செய்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது பாவமற்ற விஷயங்களிலும் உறவினரை பகைப்பது விஷயத்திலும் தவிர யாரேனும் அல்லாஹ்விடம் கேட்டால், அதாவது பாவமானதை கேட்கக்கூடாது, உறவினரை கேட்கக்கூடாது, பகைக்கக்கூடிய விஷயத்துல கேட்கக்கூடாது, மற்றதை அல்லாஹ்விடம் கேட்டால் அவன் 3 வழிகளில் அதை அங்கீகரிக்கிறான். ஒன்று, கேட்டதை கொடுப்பான். நீங்க கேட்டது கொடுக்குறான்னா அதை நன்மையா எடுத்துக்கணும். அதே போல மறுமையில் சேமிப்பாக மாற்றுவான். இங்க உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா மறுமையில் சேமிப்பாக அங்க மாற்றிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னா 2வது வகையில அப்படி போகும். இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஏற்படும் தீங்கை நீக்குவான். உங்களுக்கு சிரமம் வருதா, அதை உங்ககிட்ட நீக்க போறான்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சிரமம் அதிகமா வருதுன்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து சிரமம் நீங்க போகுது, அதுக்கான வழி கடத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களிடம் சொல்கிறார்கள். அப்ப சகாபாக்கள் சொல்கிறார்கள், அப்படியானால் நாங்க அதிகமாக துவா செய்வோமே என்று சொல்றாங்க. நீங்கள் அதிகமாக துவா செய்வோம் என்று அவர்கள் சொல்லும் போது, நீங்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே அதிகமாக நாம் அல்லாஹ்வுடன் கேட்கக்கூடிய நல்ல வரிசையிலே, அந்த மனிதரின் வரிசையிலே நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அவனை மட்டுமே சார்ந்தவன் நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.